ஒரு மனுஷன் இவ்வளோ நல்லவரா இருக்க முடியுமா? இவ்வளோ பேரோட பசிய போக்க முடியுமா? பெரிய ஆச்சரியமா இருக்குதுங்க. அப்படின்ட்டு நம்ம பிரபுதேவா அவர்கள் வந்து சொல்றாங்க. அதே நேரத்தில அவர் அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிறாரு. பல ஷூட்டிங் நேரங்கள்ல விஜயகாந்த் சார் ரூமுக்கு நேரா போலாம். போனோம்னா அங்க சாப்பாடு நெறையா இருக்கும். எனி டைம் எல்லாமே இருக்கும். போய் எடுத்து போட்டு சாப்பிடலாம். யார் என்னான்னு கேட்க மாட்டாரு. யாரு என்ன எதுவுமே கேட்க மாட்டாரு. நீங்க போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். யாரையுமே புதுசா பார்க்குற மாரியே பேச மாட்டாரு. என்னமோ 10 வருஷம் பழகுன மாரியே தான் யாரா இருந்தாலும் பழகுவாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பண்புங்க. ஷூட்டிங்லாம் நாங்க போனோம்னா, இப்பலாம் பவுன்சர்லாம் வச்சிருக்காங்கல்ல, பாதுகாப்புக்கு. அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. கேப்டன் ஒரு சவுண்ட் விட்டா முடிஞ்சு போச்சு. அங்க எவனும் இருக்க மாட்டான். டான்சர்ஸுக்கெல்லாம் அவ்வளோ பாதுகாப்பா இருப்பாருங்க. அதாவது அந்த இடத்துல இப்ப எங்கேயுமே ட்ரெஸ் மாத்தும்போது இந்த மாரி நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த நேரங்கள்லாம் கேப்டன் அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சவுண்ட் விட்டா போதும் யாரும் அங்க இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ட்டு கலா மாஸ்டர் கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயத்த. பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பாதுகாப்பா நம்மள நம்பி ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கள சரியா கொண்டு சேர்க்கணும். அவங்கள பாதுகாக்கணும். அவங்களுக்கு சரியான நேரத்தில சாப்பாடு குடுக்கணுங்கிற ஒரு அற்புதமான மனசு கேப்டனுக்கு மட்டும் தாங்க இருக்கும். அப்படின்ட்டு பல பேர் சொல்லுகிறபோது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பிரபுதேவாவும் அத பகிர்ந்துக்கிறாரு. ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமா இருக்கு. எங்க கேப்டன்